ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1756வது பகுதி. திருமங்கையாழ்வார் கலியன் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதன் 9ஆம் பத்து 4ஆம் திருமொழியினுடைய நிறைவு பாசுரம் இன்றைக்கு பலஸ்ருதி, திருநாம பாட்டு என்றும் சொல்லப்படும் பாசுரம், பலன் சொல்லும் பாசுரம் இந்த 4ஆம் திருமொழிக்கானது. இந்த 4ஆம் திருமொழியும் 3ஆம் திருமொழியும் திருப்புல்லாணி திவ்யதேசத்தை மங்களாசாசனம் செய்திருக்கிற பாசுரங்களாகும். இந்த பாசுரத்திலே இந்த திருமொழி வல்லாருக்கு பேரு அருளுகிறார் ஆழ்வார். பாசுரத்தை பார்க்கலாமா? பொன் அலரும் புன்னை சூழ் புல்லாணி அம்மானை, மின் இடையார் வேட்கை நோய் கூற இருந்ததனை, கல்நவிலும் திந்தோள் கலியன் ஒலிவல்லார், மன்னவராய் மண்ணாண்டு வான்னாடும் முன்னுவரே. இந்த நிறைவு பாசுரங்கள் எப்பவுமே இந்த பலன் சொல்லும் பாசுரங்கள் பலச்சுருதி இருக்கிறதல்லவா, இதற்கு ஒரு நியதி உண்டு. அதிலே 3 செய்திகள் சொல்லப்பட வேண்டும். யாரை பற்றி அந்த திருமொழி பாடப்பட்டது, அந்த தலைவன் யார், அவனுடைய சிறப்புகள் என்ன, இரண்டாவது யார் பாடினார்கள், பாடியவருடைய சிறப்பு என்ன, மூன்றாவது அந்த திருமொழி, அந்த பாசுரங்களை, அந்த பதிகத்தினை படிப்பவர்கள், அதில் வல்லவர்கள், அவர்கள் அடையும் பயன் என்ன, இந்த 3 செய்திகளையும் சொல்ல வேண்டும். அப்படி இருப்பதுதான் இந்த பலச்சுருதி என்பதை பலமுறை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த அளவிலே இந்த பாசுரத்திலே பொன்னலரும் புன்னை சூழ் புல்லாணி அம்மானை, பொன்னலரும் புன்னை சூழ் புல்லாணி அம்மானை, பொன் போன்று மலரும் புன்னை மரங்களால் சூழப்பட்ட திருப்புல்லாணியில் விற்றிருக்கும் எம்பெருமான் விஷயமாக. ஆக முதல் செய்தி வந்துவிட்டது. எம்பெருமானை பற்றி அது பாடுகிறது. மின்னிடையார் வேட்கை நோய் கூற இருந்ததனை, மின்னலை போன்ற இடையை உடைய மகளிர் ஆசை நோய் அதிகரிக்கும்படியாக இருந்த திறத்தை பற்றி. இது 2வது செய்தி. கல்நவிலும் திந்தோள் கலியன் ஒலிவல்லார், மலையை ஒத்த திண்ணிய தோள்களை உடைய ஆழ்வார். கல்நவிலும் தின்தோள் கலியன் ஒலிவல்லார், இந்த கலியன் பாடிய பாடல்கள். இது 2வது செய்தி. இந்த பயின்று வல்லவர்கள் அவர்கள் என்ன ஆவார்கள்? மன்னவராய் மண்ணாண்டு வான்னாடும் முன்னுவரே, அரசர்களாகி இந்த உலகத்தை ஆண்டு பரமபதத்தையும் ஆளப்பெறுவார்கள் என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் இந்த பாசுரத்தையே. பொன் அலரும் புன்னை சூழ் புல்லாணி அம்மானை, மின்னிடையார் வேட்கை நோய் கூற இருந்ததனை, கல்நவிலும் திந்தோள் கலியன் ஒலிவல்லார், மன்னவராய் மண்ணாண்டு வான்னாடும் நொன்னுவரே. இந்த பாசுரத்திற்கான நேரடியான பொருளை பார்க்கலாமா? பொன் போன்ற மலர்கள் உள்ள புன்னை மரங்களால் சூழப்பட்ட திருப்புல்லாணியில் எழுந்தருளி இருக்கிற பெருமானை பற்றி, மின்னல் போன்ற இடையுடைய பெண்கள் ஆசை நோய் மிகும்படியாக இருக்கும் நிலைமையை பற்றி, மலை போன்ற தோள்களையுடைய ஆழ்வார் அருளிய இப்பாசுரங்களை கற்று வல்லவர்கள் அரசர்களாகி உலகை ஆண்டபின் பரமபதத்திற்கும் விரைந்து எழுவார்கள் என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார். திருப்புல்லாணி எப்பொழுதும் வசந்த காலமாகவே விளங்கப்பெற்ற சோலைகள் சூழ்ந்தது. அந்த திருப்புல்லாணியிலே எம்பெருமான் பெண்ணாக பிறந்தவர்கள் ஆசை நோய் மிகும்படியாக எழுந்தருளி இருக்கிறான். அதாவது ஆண்களும் பெண்ணுடை உடுத்து கதரும்படியான சிறந்த அழகு வாய்ந்தவன். ஆண்களும் அவன் மேல் ஆசை கொண்டு பெண்ணுடை உடுத்து அவனிடம் ஈடுபட்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட சிறந்த அழகு வாய்ந்தவன் என்பதை திருமங்கையாழ்வார் இந்த திருமொழியிலே வெளியிட்டருளுகிறார். ஆக இந்த திருமொழியை கற்று வல்லவர்கள் இந்த உலகில் வாழும் வரை குறையொன்றும் இல்லாத கோமான்களாய் விற்றிருந்து வாழப்பெற்று அரசர்களாக வாழப்பெற்று பின்பும் மீட்சியின்றி வைகுந்த மாநகர் ஆளப்பெறுவர் என்று பயனுரைத்து தலை கட்டினாராயிற்று திருமங்கையாழ்வார். இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையனுடைய உரையினை பார்க்கலாம். பொன் அலரும் புன்னை சூழ் புல்லாணி அம்மானை, எப்போதும் இளவேனிற் காலமே தவழும்
திருப்புல்லாணியை இருப்பிடமாக உடையவன். பொன் அலரும் புன்னை, அதாவது பொன் போன்ற மலர்களை மலர்த்தக்கூடிய புன்னை, அவை சூழ்ந்த அந்த சோலைகள் சூழ்ந்த, எப்பொழுதும் அந்த மலர்கள் மலர்ந்தே இருந்தால் அதுதானே இளவேநீர் காலம். அப்படி எப்போதும் இளவேநீர் காலமாக தவழும் திருப்புல்லாணியை இருப்பிடமாக உடையவன். அவனை, பொன்னலரும் புன்னை சூழ் புல்லாணி அம்மானை, மின்னிடையார் வேட்கை நோய் கூற இருந்ததனை. அவன் எப்படி இருக்கிறான்? பெண்ணாக பிறந்தவருக்கும் அவன் மேல் ஆசை நோய் மிகும்படியாக எம்பெருமான் இருக்கும் திறத்தை பற்றி. கல்நவிலும் தின்தோள் கலியன் ஒலிவல்லார், துயரங்களையெல்லாம் வெல்லவல்ல தோள் வலிமையை உடைய ஆழ்வார் அருளி செய்த திருமொழியை பயில வல்லவர்கள். இவன் தோள் வலிமை எப்படி தெரியுமா? கையிலே வேல் கொண்டு எதிரிகளையெல்லாம் அழித்து விடும். ஆடல்மா என்ற குதிரையின் மீது ஏறி சென்று அழிக்க வல்லவன் திருமங்கை நாட்டிற்கு தலைவன், திருமங்கை மன்னன் கலியன். அவனுடைய பாடிய இந்த பாடல்களை, இந்த திருமொழியை பயில வல்லவர்கள் மன்னவராய் மண்ணாண்டு வான்னாடும் முன்னுவரே. வான்னாடும் முன்னுவரே. மன்னவராய் இந்த உலகத்திலே குறைவர இன்பத்தை நுகர்ந்து பரமபதத்திலும் குறைவர அனுபவிப்பார்கள் என்கிறார். அதாவது இந்த நில உலகத்திலும் சிறந்து விளங்குவார்கள், இந்த நில உலகத்திலும் தலைவர்களாக விளங்குவார்கள், அரசர்களாக விளங்குவார்கள். அவருடைய சொல்லை அனைவரும் கேட்பார்கள். இப்பொழுதே அது அரசர்கள், அதனாலே அவர் சொல் அனைவருக்கும் கேட்பார்கள், எந்த இடத்திலும் செல்லுபடியாகும். அப்படிப்பட்ட சிறப்பாக இந்த உலகத்திலே வாழ்ந்து அதற்கு பின்பும் கூட பரமபதத்திற்கு சென்று அங்கு குறைவர எம்பெருமானை அனுபவித்து எம்பெருமானுக்கு எப்பொழுதும் கைங்கரியம் செய்து அனுபவிப்பார்கள் என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் ஆழ்வார். அற்புதமான ஒரு பாசுரம். அந்த எம்பெருமானை பற்றி சொல்லும்போது, அந்த புல்லாணி எம்பெருமான் அவன் பெண்களுக்கும் ஆசை, பெண்ணாக பிறந்தவருக்கும் அவன் மேல் ஆசை நோய் மிகும்படியாக அவ்வளவு அழகுடையவன். பெண்களும் அவர்கள் பெண்ணாடை உடுத்தி அவன் மேல் ஆசைப்படுவார்களாம். அப்படிப்பட்ட அழகு வாய்ந்தவன், பெண்ணுடை உடுத்து கதரும்படியாக சிறந்த அழகு வாய்ந்தவன் என்று கூறுகிறார். அப்படிப்பட்ட திருப்புல்லாணி எம்பெருமான் மேல் தோள் வலிமை மிக்க திருமங்கை ஆழ்வாரால் பாடப்பட்ட இந்த பாடல்களை கற்று வல்லவர்கள் இந்த உலகத்தில் சிறந்து தலைவர்களாக மன்னர்களாக வாழ்ந்து பின் பரமபதத்திற்கு சென்று அங்கும் எம்பெருமானுடன் இருந்து கைங்கரியம் செய்து அனுபவிக்கப் பெறுவார்கள் என்று இந்த பலச்சுருதியிலே கூறப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். பொன்னலரும் புன்னை சூழ் புல்லாணி அம்மானை, மின்னிடையார் வேட்கை நோய் கூற இருந்ததனை. மின் இடையார், மின்னலை போன்ற இடையுடையவர்கள், அவருடைய வேட்கை நோய் ஆசை நோய் அதிகமாக இருக்கும் அளவுக்கு இருந்த அழகானவனை, பொன்னலரும் புன்னை சூழ் புல்லாணி அம்மானை, மின்னிடையார் வேட்கை நோய் கூற இருந்ததனை, கல்நவிலும் தின் தோள் கலியன் ஒலிவல்லார், மன்னவராய் மண்ணாண்டு வான்னாடும் முன்னுவரே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம். இந்த திருமொழியின் பாசுரங்களின் ஒரு கருத்து தொகுப்பினை அனுபவிப்பதற்கு மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருப்புல்லாணி எம்பெருமான் ஆதிஜகநாத பெருமாள் திருவடிகளே சரணம். திருமங்கை மன்னன் கலியன் அரட்டமுக்கி அடையார் செய்யும் கலிகன்றி கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பரமகாருணிகர் திருமங்கை பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.